பேரவையில் அவர் தலைவராக இருந்தபோது அவர் ஆற்றிய அந்த பணிகளுக்கு 3 உதாரணங்களை நான் சொல்லி, ஒரு பேரவை தலைவர் மற்றவர்கள் எப்படி இலக்கணமாக வழிகாட்டியாக இருந்திட வேண்டும் என்பதை நான் குறிப்பிடுவது பொருத்தம் என்று கருதுகின்றேன். அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், அமைச்சராக இருந்திருக்கிறார், பல முக்கியமான துறைகளின் பொறுப்புகளை வைத்திருக்கிறார். மிக முக்கியமான தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பேரவைத் தலைவராக இருந்திருக்கிறார். ஒரு மனிதர் இத்தனை பொறுப்புகளை வகிப்பது ஒரு பெரிய விஷயம். ஆனால் அந்த பதவிகளை தாண்டி அவருடைய பெயர் நினைவில் இருப்பதற்கு காரணம் அவருடைய அரசியல் பயணம். பெரியவர் அவர்களின் வாழ்க்கை பதவி தேடி தொடங்கிய பயணம் அல்ல. அது ஒரு இயக்கத்தோடு இணைந்து கொள்கைகளோடு பயணித்து மக்களோடு நெருக்கமாக இருந்து உருவான ஒரு பயணம். அந்த கால அரசியல் எப்படி இருந்தது என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்று நமக்கு சோஷியல் மீடியா இருக்கிறது. ஒரு கருத்தை வெளியிட்டால் சில செகண்ட்ஸிலே ஆயிரக்கணக்கானோர் பார்த்து ரசிக்க முடியும். இன்று கம்யூனிகேஷன் மிகவும் எளிதாகிவிட்டது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு கருத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நேரடியாக மக்களைத்தான் சந்திக்க வேண்டும். கிராமம் கிராமமாக செல்ல வேண்டும், மக்களிடம் பேச வேண்டும், அவருடைய பிரச்சனைகளை கேட்க வேண்டும், அவர்களோடு நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அரசியலை தொடங்கி தன்னலம் கருதார் இறுதி மூச்சு வரை குடும்பத்திற்கென்று சொத்து சேர்க்காமல் ஒரு பொதுநலவாதியாக இருந்தவர் பெரியவர் ராஜாராம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஹவுசிங் போர்டில் அவர் மினிஸ்டராக இருந்தார். ஹவுசிங் போர்டில் 71, 76 யார் எதை போட்டுக்கொண்டாலும் யாரும் கேட்க மாட்டார்கள். யாருக்கு எதுவும் தெரியாது இருந்த காலம். அந்த காலகட்டத்தில் கூட தன் குடும்பத்திற்கென்று ஒரு ஃப்ளாட்டை கூட போட்டுக்கொள்ள விரும்பாத ஒரு மாமனிதர் என்பதிலே அந்த குடும்பத்தார் பெருமை கொள்ள வேண்டும். தேர் இஸ் நோ இல்-காட்டன் வெல்த் இந்த ஃபேமிலி என்பதில் அவர் என்றைக்கும் பெருமை கொள்ள வேண்டும். நான் சொல்லுவதற்கு காரணம், 1980 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். சட்டமன்ற உறுப்பினர்கள் வரிசையாக புரட்சித் தலைவரை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருந்தார். எனக்கு முன்னால் இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவரை பார்த்த உடனே தலைவர் முகத்தை கொஞ்சம் முகபாவத்தை மாற்றிக்கொண்டு கையை பிடித்து இழுத்தார். நான் அடுத்து நிற்கிறால் அவர் பேசுவது எனக்கு கேட்கிறது. என்ன இப்படி பண்ண என்று கேட்டார். அவர் உடனே சொன்னார், இல்லைண்ணே, இல்லை என்று இப்படி காட்டினார். ஒரு மனு வந்தது, அவரிடமே கொடுத்தார். அவர் படித்தார். அப்போ சொன்னார், அவரை பார்த்து கொண்டே இருந்தால் இந்த எம்எல்ஏ கண் கலங்கியது. உடனே பக்கத்தில் இருந்த பிஏவை பார்த்தார். அவர் 10,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தார். அதை அவர்கிட்ட கொடுத்தார். கொடுத்து விட்டு சொன்னார், நீயே இந்த மனுதாரனை கொண்டு போய் சேர்த்து விடு. என்ன மனுவில் இருக்கிறது என்றால், உங்கள் எம்எல்ஏ வேலை வாங்கி தருவதாக 10,000 ரூபாய் வாங்கிவிட்டார், வேலையும் வாங்கி தரவில்லை, பணமும் தரவில்லை என்று புகார் கொடுத்து விட்டு தலைவர் சொன்ன வார்த்தையை கேளுங்கள், நீயே கொடுத்ததாக திருப்பி கொடுத்து விடு. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்னை வந்து கேள், நான் பணம் தருகிறேன், நீ மக்களிடம் வாங்காதே என்று அவர் சொன்ன வார்த்தை என் காதில் இன்றைக்கு ஒலித்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டவர்கள் தான் அவரை நம்பி 72 அந்த இயக்கத்தில் சேர்ந்து ஒரு தூய்மையான நேர்மையான அரசியல் வேண்டும் என்று விரும்பின. இப்போதும் அண்ணன் தினகர் சொன்னார், இப்போ தான் போய் சேர்ந்தார் என்று. அந்த நேர்மையும் உண்மையும் இவரிடம் இருப்பதை பார்த்துத்தான் அவர் எம்ஜிஆராக பார்க்கிறேன் என்று சொல்லித்தான் இந்த கட்சியிலே போய் இணைத்துக் கொண்டேன். அதற்குரிய வகையில் தான் இந்த ஆட்சி ஒரு நல்லாட்சியாக, ஒரு டிரான்ஸ்பரண்ட் வெளியரங்கமான ஒரு அரசாங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இதை 80ஆம் ஆண்டு எம்எல்ஏவாக இருந்த நான் புரட்சித் தலைவரை பார்த்து பல நற்குணங்களை எல்லாம் கற்றுக்கொண்ட நான் திரும்ப 2011 எம்எல்ஏ ஆகிறேன். ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு நடக்கிற நிகழ்வையெல்லாம் பார்த்தேன். அப்போ ஒருத்தர் என்னை பார்த்து கேட்டார், ஏசிடி நீ 80 எம்எல்ஏ, 80க்கும் 2011க்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டார். நான் சொன்னால் நீ தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அவர்கிட்ட சொன்னேன். என்ன என்றார், 80 என்னை நான் போய் பார்த்த எல்லா அரசியல் தலைவர்களும் என் முகத்தை பார்த்து நலம் விசாரிப்பார்கள், நீங்கள் நான் வருகிற போது என் கையை பார்க்கின்றீர்கள் என்று நான் சொன்னேன். ஆக ஒரு டீஜெனரேஷன் எப்படியெல்லாம் அரசியல் மாறிக்கொண்டே வருகிறது என்று நான் பார்த்தேன். ஆனால் தந்தை பெரியாரோடு, பேரறிஞர் அண்ணாவோடு, முதலறிஞர் ராஜாஜியோடு என்று இந்தியாவில் இருக்கிற எந்த தலைவர் பெயரை சொன்னாலும் பெரியவர் ராஜாராம் பெயரை தெரியாதவள் இல்லை, அறியாதவள் என்ற அளவுக்கு பலவையும் கூட தன்னை மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக காட்டிக்கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் பெரியவர் ராஜாராம். அதே வசம்பத்தில் இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அடுத்த நாள் என்னை அழைத்தார். என்னை கூப்பிட்டு கேட்டார்,
பியூனை பார்த்தால் கண்ணியமானவர் என்று சொல்கிறார்கள், ஐஏஎஸ் அதிகாரிகளை கேட்டால் கண்ணியமானவர் என்று சொல்கிறார்கள், ஐபிஎஸ் அதிகாரிகளை கேட்டு உங்களை பற்றி விசாரித்தால் ரொம்ப பாராட்டுகிறார்கள். ஆனால் நீங்கள் நேற்று ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டார். எனக்கு நேற்று நடந்த சம்பவம்லாம் வரிசையாக வருது. நான் சொன்னேன், நான் என்ன பண்ணேன்னு கேட்டேன். இல்லை சட்டசபையில் அப்படின்னு ஆரம்பித்தார். எனக்கு புரிந்தது சிடி தண்டபாணி அவருடைய அந்த பேச்சை குறித்து நான் பேசியதை பற்றி தான் அவர் பேசுகிறார் என்று. இல்லைன்னா நான் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை, நடந்ததை சொல்லி பாராளுமன்ற நடந்ததை சொன்னேன் அப்படி. அப்போ உடனே அவர் சொன்னார், நேற்று இரவு பேராசிரியர் எனக்கு ஃபோன் செய்தார், ஜேசிடி பிரபாகரிடமிருந்து இதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று சொன்னார். இதில் பிரச்சனை என்ன என்றால், அது உண்மை சம்பவமாக இருந்தாலும் இங்கே பேசுகிற போது எதிர்க்கட்சியில் இருக்கின்ற ஒரு மனம் புண்படுகிறது என்றால் அந்த பேச்சை தவிர்த்திருக்கலாம். அது இன்னொன்று, ஜேசிடி பிரபாகரிடமிருந்து இந்த வார்த்தை எதிர்பார்க்கவில்லை என்று அவர் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை மதிக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட விஷயங்களிலே கூட நீங்கள் கொஞ்சம் நாசுக்காக பேச வேண்டும் என்று எனக்கு சொன்னார். இதை நான் சொல்வதற்கு காரணம் என்ன, அப்படியெல்லாம் எங்களை தயார்படுத்திய தலைவர்கள் அந்த காலத்தில் இருந்தார்கள். எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், புண்படாமல் பேச வேண்டும், நாகரிகமாக பேச வேண்டும், பண்பாட்டை மறந்துவிடக்கூடாது என்பதெல்லாம் சொல்லி 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 வளர்த்தவருடைய அந்த பண்பிலே வளர்ந்த காரணத்தினாலே தான் என்னால் முடிந்தவரை அந்த ஜனநாயக பண்பாட்டை பாரம்பரியத்தை போற்றி பாதுகாப்பதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்கின்றேன். அடுத்தது பெரியவர் அவரிடமிருந்து நான் இன்னொரு விஷயத்தை கற்றுக்கொண்டேன். என்ன என்றால், ஒரு முறை சட்டசபையில் ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது. நம்முடைய ஒரு அமைச்சராக இருந்து வருவர், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, என்ன சொன்னார் என்றால், முத்துத்தேவன் பட்டியலே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய குடும்பத்தாருக்கு 100 ஏக்கர் நிலம் இருக்கிறது என்று பேச ஆரம்பித்தார். உடனே கலைஞர் எழுந்தார், முத்துத்தேவன் பட்டியல் அல்ல, வேறு எந்த ஊரிலும் 100 ஏக்கர் நிலம் இருப்பதாக என்னை நிரூபித்தால் நான் எந்த தண்டனையும் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். உடனே இவர் சவால் விட்டார், நான் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன், நீங்கள் தயாரா என்று கேட்டுவிட்டார். கலைஞர் சொல்லுகிறார், நான் உடன்படுகிறேன், நீங்கள் வையுங்கள், ஆதாரங்களை எல்லாம் பாருங்கள் என்று சொன்னார். ஒரு ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஒரு அமைச்சர், முக்கிய பொறுப்பில் இருக்கிற ஒரு அமைச்சர், புரட்சித்தோடு அணுக்க தொண்டர், அவர் அப்படி குற்றச்சாட்டுகளை சொல்லி சபையிலே சவால் விட்ட பிறகு சபையை எதிர்பார்க்கிறது என்ன தீர்ப்பு வரும் என்று. இவருடைய நடுநிலைமைக்காக சொல்கிறேன், நீதி நியாயத்துக்கு அப்பாற்பட்டு, மரபுகளுக்கு அப்பாற்பட்டு, சபை விதிகளுக்கு அப்பாற்பட்டு எதையும் செய்யாத ஒரு மாபெரும் அவைத் தலைவராக அன்றைக்கு நாங்கள் அவரை பாருங்கள். என்ன தீர்ப்பு வருகிறது, என்ன சொல்கிறார் தெரியுமா? ஆவணங்களை எல்லாம் ஆய்வு செய்தேன், பார்த்தேன், அது போலியான டாக்குமெண்ட்ஸ் என்று நான் முடிவு செய்து அவையில் அறிவித்தார். அப்படி செய்வதற்கு ஒரு தைரியம் வேண்டும். ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சருக்கு எதிராக கூட துல்லியமாக பார்த்து நான் அதை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற நடுநிலைமை தவறாத ஒரு அவை தலைவராக நான் அவரை பார்த்தேன். ரொம்ப அன்பா இருப்பார். நீங்கள் அவையை நடத்துவார் சொன்னார், அண்ணன் திருநாக்கரசி சொன்னார் இல்லையா, ஏன்பா உட்காரே, ஏன்பா தெரியும்பா உன்னை உட்கார என்றால் அந்த உரிமை அது எதனால் இருந்து வருகிறது என்றால், தன் செய்த தியாகத்தால், அர்ப்பணிப்புறவால், அன்பால், ஒரு குடும்ப உறுப்பினரை போல் ஆகிவிட்ட அந்த பெருமையால் அவரால் அன்றைக்கு சபை மிக சிறப்பாக எல்லாம் நடத்த முடிந்தது.